வணக்கம். நான் உங்கள் நிசாந்தன் சார். நாங்கள் இன்றைய பார்க்க இருக்க வினாத்தால் வடமராட்சி வலய கல்வி நிலையத்தினால் தரம் 11 மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட 2ஆம் தவணை பரீட்சை 2024. இந்த வினாத்தால் இந்த பகுதி 2இல் 9வது வினாவாக வந்த கனளவு கொள்ளவு மற்றும் மடக்கை தொடர்பான வினாவை தெளிவாக விளக்கமாக பார்க்க இருக்கிறோம். நீங்கள் குறித்த இந்த வினாவை செய்து பார்க்கலைன்னா வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்கும்போதே லிங்கை பயன்படுத்தி வினாத்தாள தரவிறக்கம் செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்கும். கட்டாயம் புள்ளியிடக்கூடிய வகையில் தான் திருத்தறதுக்கு இருக்கும். கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோவை பார்க்குறதுல ஒரு பயன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். வீடியோ தொடர்பான கருத்துக்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. பதிவிடும்போது நீங்கள் உங்களோட பெயர், நீங்கள் எந்த இடத்துலேருந்து பார்க்குறீங்க அப்படின்றதோட எந்த வழியான எனது மாணவன் அப்படின்றதையும் சேர்த்து பதிவிடுங்க. இந்த வீடியோ எனது சூம் மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ சூம் மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்கிறா தாராளமாக இணைந்து கொள்ளலாம். ஒவ்வொரு பாடப்பிறப்பும் தெளிவாகவும் விளக்கமாகவும் கொண்டு போகப்படும். அது கலந்துரையாடல் முறையில் கற்பிக்கிறதால நீங்கள் கலந்து கொள்கிறதால நீங்களே அந்த வகுப்பில் உங்களுக்கு ஒரு புரிதலோடு போவீங்க. புரிதலோடு போகாட்டி நீங்கள் என்னை கேட்டு கூட அந்த விளக்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். வகுப்புகளில் இணைந்து கொள்கிறேன்டா அது தொடர்பான விவரத்தை என்னோட கேட்டு கூட பெற்றுக்கொள்ளலாம். சரி, வாங்கோ கேள்விக்குள்ளே போவோம். அடிப்பரப்பு 64 சென்டிமீட்டர் வர்க்கமாக உள்ள திண்ம கனக்குற்றி ஒன்றின் நீளம் 12 சென்டிமீட்டர் ஆகும். இங்கே நீளம் அப்படின்ற சொன்னால், அடிப்பரப்புன்னு சொன்னால் கட்டாயம் அது உயரம். அப்போ தான் நாங்கள் கனளவை நாங்கள் காணலும் நீளந்தர அகலந்தர உயரம் கனவுருந்த கனளை வந்து முதல் சூத்திரம். ஆனால் அதுக்கு பிறகு நாங்கள் மேலும் 2 சூத்திரங்களை பெற்றிருப்போம். அடிப்பரப்பு தர உயரம், குறுக்குவெட்டு பரப்பு தர நீளம். ஆனால் இங்கே நீளம் என்று சொல்லப்பட்டு எதிர்பார்க்கப்படுவது உயரத்தை தான் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சு கொண்டாலும் சரி, இல்லை அது உயரம் என்று தந்திருந்தால் நல்லம், அது உயரத்தை தான் எதிர்பார்க்கப்படுது. குறுக்குவெட்டு பரப்புன்னு சொல்லியிருந்தால் தான் எங்களுக்கு நீளம் என்று சொல்ல வேணும். அடுத்தது குறுக்குவெட்டு பரப்பு 2 சீரான குறுக்குவெட்டு முகங்களுக்கு இடையில் இருக்கிற தூரத்தை வந்து நாங்கள் நீளம் என்று சொல்லுவோம். 12 சென்டிமீட்டர் ஆகும். இவ்வுலோக குற்றியானது உருக்கப்பட்டு திண்மம் ஏதும் வீணாகாதவாறு ஆரை ஆகவும் 21 ஆக உள்ள 21 திண்ம கோளங்கள் செய்யப்படுகின்றன. எனின் கோளம் ஒன்றின் ஆரை இப்படி ஒரு கோவை வரும் என காட்டி மடக்கை அட்டவணையை பயன்படுத்தி கோளத்தின் ஆரையை 6இன் பெருமானத்தை கிட்டிய முதலாம் தசமதானத்துக்கு திருத்தமாக தருக. சரி, இப்போ நாங்கள் இந்த கேள்வியை நாங்கள் அணுக போகிறோம்டா முதல்ல அது ஒரு சின்ன பிளான் பண்ணணும். இதில் என்ன சொல்லுவது? ஒரு கனவுரு வடிவ குற்றி உருக்கப்பட்டு கோளங்களாக மாற்றப்படுது. 1 இல்லை 2 இல்லை 21 கோளங்களாக மாற்றப்படுது. இந்த கனவுரு வடிவ குற்றிஇந்த அடிந்த பரப்பளவு தந்தாச்சு. அடிந்த பரப்பளவு 64 சென்டிமீட்டர் வர்க்கம். அடிமுகத்தின் பரப்பளவு 64 சென்டிமீட்டர் வர்க்கம். நீளம் என்று சொல்கிறது இவை உயரத்தை தான் சொல்றியோம். 12 சென்டிமீட்டர் உயரமான அந்த கனக்குற்றியை உருக்கி என்ன நடக்குது? கோளங்கள் செய்வடுது. கோளம் என்றைக்கு வட்டம் இல்லை, கோளமா இது வட்டம் மாதிரி கிடக்கு. கோளங்கள் செய்வடுது. எத்தனை என்றா 21 கோளங்கள் செய்வடுது. 6 ஆரையுடைய 21 கோளங்கள் செய்வடுது. 21 24 போட்டுட்டேன். 21 கோளங்கள் செய்வடுது. 6 ஆரையுடைய 21 கோளங்கள் செய்வடுது. இப்போ நாங்கள் உலோகம் வீணாகி இருந்தால் ஒரு விதமான சமன்பாடு போடுவோம். உலோகம் எதுவும் வீணாகலைன்னு இங்கே சொல்லியிருக்கு. உலோகம் திண்மம் எதுவும் வீணாகாதவாறு. ஸோ உருக்கப்பட்ட திண்மத்தின் கனளவும் உருவாக்கப்பட்ட திண்மத்தின் கனளவும் ஒன்று கொண்டு சமன்பாடை ஃபஸ்ட் உருவாக்கணும். இந்த கேள்வி இருபடி சமன்பாட்டு கேள்வியில் எல்லாம் நாங்கள் கவனிக்க வேண்டியது எப்படியாவது சமன்பாடை உருவாக்கினோம். உருக்கப்பட்ட திண்மத்தின் கனளவும் உருவாக்கப்பட்ட திண்மத்தின் கனளவும் சமனாக இருக்கும். உருக்கப்பட்ட திண்மம் என்ன ஷேப், அதை வச்சு தான் இந்த சூத்திரத்தை பயன்படுத்தணும். கனவுரு வடிவம். ஸோ கனவுருக்கு நிறைய சூத்திரம் இருக்குது. அதில் எந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்த போகிறோம்? அடிப்பரப்பு தர உயரத்தை பயன்படுத்த போகிறோம். ஸோ அடிப்பரப்பு தர உயரம் தரப்போகிற அந்த அளவு தான் உருவாக்கப்பட்ட திண்மம். உருவாக்கப்பட்ட திண்மம் எந்த வடிவம்? கோள வடிவம். கோளத்தின் கனளவுக்கான சூத்திரம் என்ன? பொதுவாக கோளத்தின் கனளவு இப்போ இதில் கோளம் கட்டுந்தால் சூத்திரம் முன்னுக்கு தந்திருப்பாங்க. ஆனால் இந்த பேப்பரில் தெரியல, சூத்திரம் முன்னுக்கு தந்திருப்பாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் எடுத்து பயன்படுத்தலாம். என்றாலும் ஓரளவுக்கு இந்த சூத்திரங்கள் ஞாபகம் இருக்கணும். 3 மேல் 4
கவுண்ட முக்கால்னு சொல்லுவோம். ஏன்னா பையார் கிணம், கவுண்ட முக்கால் பையார் கிணம் சும்மா பெம்பல பாடமாக்கினதான் நான் இப்போ ஞாபகம் இருந்தால் சரி. 3 பையார் கிணம் கோலத்தின் கிணளவு அது இந்த 21 மடங்கு. ஸோ ஒரு சமன்பாடு கிடச்சிருச்சு. ஆனால் இது சமன்பாடு இல்லை, பிரதியிட்ட அப்புறம் தான் சமன்பாடு. அடிப்பரப்பு 64, உயரம் 12, இந்த பக்கம் 3 தான். பைக்கு பதிலாக பை தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏனண்டா இல்லை, பைக்கு பதிலாக பிரதியிடப்படுது. பைக்கு பதிலாக என்ன பிரதியிடப்படுதுன்னு சொல்லப்படையில். பைக்கு பதிலாக பிரதியிடப்படாட்டி பை வெட்டுப்படாது. ஏன் பை வெட்டுப்படாது? இந்த பக்கம் பை இல்லை. ஸோ பைக்கு பதிலாக இங்கே பிரதியிடுறோம். தசம பெருமானம் என்று சொல்லாத நாடி நாங்கள் பின்னத்தை பிரதியிடுறோம். பின்னம் வெட்டுப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் சொல்லப்பட்டிருக்கணும் பை. ஆனால் உண்மையாக சொல்லியிருக்கணும், பை இந்த பெருமானம் இந்தது தான் பிரதியிடுங்கோடு சொல்லியிருக்கணும். பிரதியிடாமலும் சில நேரம் கணக்குகளுக்கு சொல்லாமலும் சில கணக்குகள் செஞ்சுருக்கோம். அது அப்போக்கே வெட்டுப்படுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் வேறு வழி இல்லை, நாங்கள் பிரதிகிட்டு தான் ஆகணும். என்ன அந்த பக்கமோ இல்லை இங்கே வெட்டுப்படக்கூடிய மாதிரியோ பை இல்லை. அதனாடி 22 ஆரையின் கிணம், ஆரை தான் தெரியாது. ஆரைக்கு பதிலாக நாங்கள் போட்டிருக்கிறது ஆர். ஸோ 6 தர 6 3 தரம் பிரதிகிட்டு தான் ஆகுங்கோ. ஏன்னா சில நேரம் 2 6 ஆரை உடையன்னு சொல்லிக்க 2 6 தர 2 6 தர 2 6 பிரதிவிடணும். அப்போ தான் அந்த சரியாக போகும். தர 21. இப்போ சமன்பாட்டில் வெட்டுப்படக்கூடியதை வெட்டணும். முதல்ல ஒரே சைட்டில் இது இவ்வளவும் ஒரு செட், அதை சுருக்க வேண்டாம், அவசரம் வேண்டாம். அதே மாதிரி இவ்வளவும் ஒரு செட், இதுக்குள்ள ப்ளஸ் மைனஸால் எதுவுமே பிரியலை. ஒரே செட்டுக்குள்ள ஒரே உறுப்புக்குள்ளே வெட்டுப்படக்கூடியதை வெட்டுங்கோ. ஓம் வெட்டுப்பட கிடக்கு 3 21 வெட்டினா 7 முறை ஒரு முறை. அதே மாதிரி இந்த 7 வெட்டுப்பட்டா ஒரு முறை. ஸோ பகுதியன் வெட்டுப்பட்டுட்டு இப்போ மேலுக்கு சமன்பாட்டின் இருபுறமும் இருக்கிற பொதுவான காரணிகளை கட் பண்ணுவோம். சமன்பாட்டின் இருபுறமும் இந்த 12லையும் 4லையும் 4ஆல் வெட்டலாம். இங்கே ஒரு முறை, இங்கே 3 முறை. இப்படி வெட்டி பழகணும். இப்படி வெட்டி பழகினா தான் கணக்கு செய்யலாம். இந்த கணக்கு இப்போ பொஸ்பாட்டுக்கும் இந்த மாதிரி வெட்டுறது எதிர்பார்க்கப்படுதான் கொஞ்சம், இல்லைன்னா நீங்கள் இன்னும் கஷ்டப்படுவீங்க. அதே மாதிரி இங்கே 22ஐயும் சரி 64ஐயும் சரி நாங்கள் வெட்டலாம் 2ஆல். இங்கே 22 வெட்டினா இங்கே 11 முறை, 64 2ஆல் வெட்டினா 32 முறை. இதுக்கு பிறகு நான் வெட்டப்படக்கூடிய மாதிரி எதுவும் இருக்கிறது மாதிரி எனக்கு தெரியல, எதுவுமே இல்லை. ஸோ இதை பெருக்கி நான் என்னென்னு வரப்போகுது 6 96 இங்கே வரப்போகுது. அங்கே பெருக்கு 11 தர 6 தர 6 தர 6 11 ஆர்கெனம் வரப்போகுது. ஸோ எனக்கு ஒரு சின்ன ஒரு சமன்பாடு கிடைச்சிருச்சு. இப்போ இங்கே 6 எழுவாய் மாற்றம் செய்யணும். ஏண்டா 6 சமன் என்று தான் காட்டியிருக்கு. 6 எழுவாய் மாற்றம் செய்து அந்த வடிவத்துக்கு வந்து தான் ஆகும். 6 எழுவாய் மாற்றம் செய்ய போகிறோம்னா முதல் சமன்பாடை இடம்பெலம் மாற்றினா 11 ஆர்கெனம் சமன் 96. 11 அங்கே அனுப்புவோம். ஏன்னா எனக்கு 6 தான் தேவை, 6 இல்லாத ஆள் அங்கே அனுப்புவோம். 6 அது 11 இங்கே பெருக்கி கொண்டிருக்காள் அங்கே போய் பிரிக்கும். ஆர்கெனம் சமன் 96 கீழ் 11. இப்போ இந்த கிணத்தை அங்கே கொண்டு போகிறோம். கிணம் அங்கே போகும்போது கனமூலம் என்று போகும். கனமூலம் அந்த வர்க்கமூல குறியீட்டோட அப்படியே அந்த வாளுக்கு மேலே 3 போட்டால் கனமூலம் என்று அர்த்தம். ஆனால் இதில் விட அங்கே வந்தது வெளியில் 2 வந்துருச்சு. வெளியில் 2 வரணுமெண்டா இங்கே ஏதோ 2 இந்த கிணம் உள்ளே இருக்குது காரணி, அதை வச்சும் கண்டுபிடிக்கலாம். இல்லையெண்டா 96 என்னன்னு நாங்கள் காரணிகளாக உடைக்கலாம். 11 முதன்மையன் 96 2ஆல் வகுத்தா 48. திரும்ப 48 2ஆல் வகுத்தா 24. திரும்ப 24 2ஆல் வகுத்தா 12. 12 2ஆல் வகுத்தா 6. 6 2ஆல் வகுத்தா 3. 3 1ஆல் வகுக்கலாம். ஸோ 3ஆல் வகுத்தா 1. இப்போ எங்களுக்கு முழுசாக கிணமாக இருக்கிற காரணிண்டா 2இன் கிணம் தர 12. ஸோ இந்த 96 என்னென்று போட போகிறேன்டா 2இன் கிணம் தர 12 கீழ் 11 முழுவதின் கனமூலம். இதில் எல்லாருக்குமே கனமூலம் வரும். 2இன் கனம் வெளியில் வரும்போது 2இன் கனத்தின் கனமூலம் 2. ஒரு எண்ணுக்கு கனம் கண்டு கனமூலம் கண்டா அது வெளியில் வந்துடும் 2. மற்றாக்கள் பின்னுக்கு இருக்கும். ஸோ அதுதான் அந்த கோவை கனமூலத்துக்குள்ள 12இன் கீழ் 11. இதுதான் எங்களுக்கு அங்கே கேட்கப்பட்ட கேள்வி. நாங்கள் என காட்டி இதோட முடியலை என காட்டி மடக்கை அட்டவணையை பயன்படுத்தி கோலத்தின் ஆரை 6இன் பெருமானத்தை கிட்டிய முதலாம் தசமதானத்திற்கு திருத்தமாக தருக. இப்போ தான் நாங்கள் எங்கே போகிறோம்? மடக்கை அட்டவணைக்கு போகிறோம். ஸோ இந்த கோவையை வச்சுக்கொண்டு அப்படியே மடக்கை அட்டவணைக்கு போகிறோம். எனக்கு இப்போ இந்த கோவை 6 சமன் 2 தர கனமூலத்துக்குள்ள 12இன் கீழ் 11. இப்போ இது வகுக்கக்கூடிய ஒரு எண்டா நான் வகுத்துட்டு தான் போவேன்.
ஆனால் இது வகுக்க முடியாது. 12 11 வகுத்தா அது ஒரு மிகப்பெரிய தசம எண்ணாக இருக்கும். அது போய்கொண்டே இருக்கும், முடிவில்லை. பட் மீளும் தசம தான எண் போய்கொண்டே இருக்கும். இதுவே இது ஒரு வகுக்கக்கூடிய எண்ணாக இருந்தால் நான் வகுத்து போட்டுத்தான் மடக்கை அட்டவணைக்கு போவேன். மடக்கை அட்டவணைக்கு போக்கு முன்னுக்கு என்னால் தீர்க்கக்கூடிய பிரச்சனையை தீர்த்து போடுவேன். தீர்க்க முடியாத பிரச்சனைக்கு தான் மடக்கை அட்டவணை பயன்படுத்துவேன். பட் இதுக்கு வேறு வழியில் ஒட்டு மொத்தமாக மடக்கை அட்டவணைக்குள்ளே போகிறேன். முதல் மடக்கை அட்டவணைக்குள்ளே போகணுமெண்டா மடக்கையை உள்ளே கொண்டு வரணும். மடக்கை எப்படி உள்ளே கொண்டு வரலாம்? சமன்பாட்டின் இருபுறமும் மடக்கி எடுக்கிறது. சமன்பாட்டின் இருபுறமும் மடக்கி எடுத்தால் லொக் ஆர் சமன் லொக் அந்த கோவை எது 2 தர கனமூலத்துக்குள்ள 12/11. ரைட். இப்போ இதில் மடக்கை விதியை அப்ளை பண்ணுறேன். மடக்கை விதி என்ன சொல்லுது? தனித்தனியாக பெருக்குப்படுறாக்களை பெருக்கி மடக்கை காண வேண்டிய சந்தர்ப்பத்தில் அவை இந்த தனித்தனி மடக்கை பெருமானங்களை கண்டு கூட்டுவதன் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ லோக் 2 சக லோக் 12/11 முழுவதின் கனமூலம் என்று வச்சிருந்தா கணக்கு செய்யலாது. கனமூலம்ன்றதை பின்ன சுட்டியாக மாற்றணும். 3/1 வலு. இந்த 2 வலுவையும் உள்ளேயும் கொடுத்துட்டு செய்யலாம். நாங்கள் மற்ற மாதிரியும் செய்யலாம். நான் மற்ற மாதிரி செய்கிறேன், வெளியிலேயே வச்சிருக்க போகிறேன். ஸோ இந்த 3/1 வலு முன்னுக்கு வரும். வலு முன்னுக்கு வரும் வலுவின் வலு விதியின்படி. ஸோ 2 சக 3/1 தர லோக் 12/11. சரி, இதுக்குள்ளேயும் என்ன மடக்கை விதி இருக்குது? 12 11 வகுக்கிறதுக்கு உண்மையாக ஒரு மடக்கை விதி வேணுமெண்டா சுருக்கிட்டு போகலாம். சுருக்க முடியலை. அதனாடி நான் மடக்கை விதியை பயன்படுத்துகிறேன். 2 பேர் வகுவறியமெண்டா அவை இந்த தனித்தனி மடக்கை பெருமானங்கள் கழிபடும். ஸோ லோக் 2 சக 3/1 பிரக்கெட்டுக்குள்ள என்ன பிரக்கெட் போடணும்? அதை வகுத்து வார விட இந்த 3/1 பங்கு பிரக்கெட்டுக்குள்ள நாங்கள் என்ன போட போகிறோம்? அந்த லோக் 12 சய லோக் 11. இந்த பிரக்கெட் இல்லாமல் தனித்தனியாக 2 பேருக்கு 3/1 போடலாம். 2 தரம் 3ஆல் பிரிக்க வேண்டி வந்துடும். அதனால தான் நான் கழிச்சு போட்டு வார விடையோ ஒரேசா 3/1 பிரிக்க போகிறோம். கட்டாயம் அடைப்பு குறி முக்கியம். ஏன்? இந்த 3/1 இந்த மடக்கை பெருமானத்தின். ஸோ இந்த மடக்கை பெருமானத்தை காண்றதுக்கு தனித்தனி மடக்கை பெருமானங்களை கழித்து பெற்றுக்கொள்வோம். கழித்து வந்த விட இந்த 3/1 பங்கு. சரி, இப்போ மடக்கை அட்டவணையை பயன்படுத்தி தசம பெருமானங்கள் மடக்கை பெருமானங்களை கண்டுகொள்வோம். மடக்கை பெருமானங்கள் 2 பகுதிகளை கொண்டது பிள்ளைகள். முன்னுக்கு சிறப்பியல்பு, பின்னுக்கு இருக்கிற பகுதி தசமக்கூடு. தசமக்கூடத்தான் மடக்கை அட்டவணையிலேருந்து பெற்றுக்கொள்வோம். சிறப்பியல்பை நாங்களே போடுவோம். ஒரு மடக்கை பெருமானம் ஒரு எண்ணுக்கு காணணும்னா அந்த எண் குறைந்தபட்சம் 3 இலக்க எண்ணாக இருக்கணும். இது 1 இலக்க எண்ணே 3 இலக்க எண்ணாக மாற்றணும். தசங்குத்தாமல் 2 சைவர் செய்தால் 200. தசங்குத்தி 2 சைவர் சேர்ப்பேன் 3 இலக்க எண். தசம் இருக்க வேண்டிய இடத்துலையே இருக்குது. அதனால் இவற்றை சிறப்பியல்பு 0. தசம கூட்டுக்கு 3 இலக்கத்தில் முதல் 2 இலக்கத்தை சேர்த்து பார்க்கணும். 20 சைவரில் இவற்றை தசமக்கூடு இருக்குது. 20 சைவரில் இருக்கிற தசமக்கூடு 30 10. இது அடிக்கடி வர்ற நம்பர் வேணும்னா பாருங்க. 20 சைவரில் இருக்கிற தசமக்கூடு 30 10. சக 3/1 பிரக்கெட்டுக்குள்ள. இப்போ 12 இந்த மடக்கை பெருமானம் காணணும். அதுவும் 3 இலக்க எண் இல்லை. 3 இலக்க எண்ணா மாத்திரண்டா தசங்குத்தோணும். இருக்க வேண்டிய இடத்தை விட ஒரு தசம் தானம் ஒரு தானம் பின்னுக்கு இருக்கிறதால சிறப்பியல்பு உண்டு. 3 இலக்கத்தில் 2 இலக்கத்தை சேர்த்தா 12 சைவரில் இவற்றை தசமக்கூடு இருக்குது. 12 சைவரில் இருக்கிற தசமக்கூடு 12 சைவரில் இருக்கிற தசமக்கூடு 0792. இந்த சைவரை விடலாமோ உண்டா? இல்லை, கட்டாயம் அது 4 இலக்க எண் 0792. ரைட். அதே மாதிரி 11 இந்த மடக்கை பெருமானம் காணணும்னாலும் அதுவும் 3 இலக்க எண்ணாக இருக்கணும். இருக்க வேண்டிய இடத்தை விட ஒரு தானம் தசம் பின்னுக்கு இருக்கிறதால அதுவும் 1 தசம். முதல் 2 இலக்கத்தை சேர்த்து 11 சைவரில் இருக்குது தசமக்கூடு. 11 சைவரில் இருக்கிற தசமக்கூடு 04 14. ரைட். இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? முதல்ல பிரக்கெட்டுக்குள்ளே இருக்கிற கணித செய்கையை முதல்ல செய்யணும். பிரக்கெட்டுக்குள்ளே இருக்கிற கணித செய்கை செய்யணும்னா கழித்தல். எதுலேருந்து? 1.0792 இருந்து 1.0414 நாங்கள் கழிக்க போகிறோம். கழிச்சா 2லேருந்து 4 போகாது. கடன் எடுத்தால் 12, 12லேருந்து 4 போனால் 8. கடன் கொடுத்ததால் 8, 8லேருந்து 1 போனால் 7, 7லேருந்து 4 போனால் 3, 0லேருந்து 0 போனால் 0, 1லேருந்து 1 போனாலும் 0.
இப்போ இந்த வந்த விடைய நீங்கள் வேணும்னா இதில் ஒரு வரி எழுதலாம், அது எழுதுறது தான் பொருத்தம். இப்போ இந்த பிரக்கெட்டுக்குள்ளே இருக்கிற கணித செய்கை முடிஞ்சுது, 3 அது முடிஞ்சால் இந்த 2 பேருக்கும் இடையில் தர இருக்குது 0.037378. இப்போ இந்த 0 இப்போ அடுத்த பெருக்கல் செய்யணும். 3 பெருக்கிறது இங்கே இல்லாது, 3 பெருக்கிறதுக்கு பதிலாக 3 வகுக்க போகிறேன். ஸோ 0.378 நாங்கள் 3 வகுக்க போகிறோம். வகுக்க போகிறதுக்கு நாங்களுக்கு வகுக்க வேண்டிய சாதாரண வகுத்தல் மாதிரி தாண்டா. சைவரில் எங்களுக்கு 3 இல்லை, 0 முறை தசந்தாண்டைக்க தசம் சேர்த்து பார்த்தா இந்த சைவர் சேர்த்தாலும் பெருமானம் இல்லை. ஸோ அதுலேயும் 3 இல்லை, 0. அதையும் தாண்டி சேர்த்து பார்க்குறோம் 3ல் ஒரு முறை, 3 கழிச்சா 0. அடுத்த வர்றதுக்கு நான் 7ல் 2 முறை, 2 6 கழிச்சா 1. அடுத்த வரைக்கும் நான் 18ல் முறை இருக்குது 6 முறை. சரியாக முடிஞ்சுது. முடியாட்டி நாங்கள் அடுத்த தசமதான எண்ணெய் கண்டு மட்டம் தட்டி இருக்க வேண்டி இருக்கும். 4 தசமதான எண்ணாக தான் மடக்கை தசம கூட நாங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ இது சரியாக 4 தசமதான எண்ணாவே வந்துருச்சு. ஸோ இந்த பெருக்கம் முடிஞ்சுது. அப்போ என்ன இந்த இடத்துல வர போகுது 0.3010 0.0126 கூட்டணும். நீங்கள் மற்ற மாதிரி வந்திருந்தாலும் இதே விட தான் வரும் கிட்டத்தட்ட. சில நேரம் கடைசி தசம எண்ணில் ஒரு மாற்றம் இருக்கலாம். ரைட். இப்போ இந்த ரெண்டையும் கூட்டணும். 0.3010 0.0126 வந்து நான் கூட்டணும். 631330. ஆகவே இது இந்த பெருமானம் 0.3136 வருது. இது யாருடைய பெருமானம் சொல்லுங்க பாப்போம்? லொக் ஆர், அதாவது ஆர் இந்த மடக்கை பெருமானம் தான் கண்டிருக்கோம். சரி, ஆரை காணணும்னா என்ன செய்யணும்? இந்த லொக்கு அங்கே அனுப்பணும். ஆகவே ஆர் சமன் ஆன்டிலோக் ஆன்டிலோக் 0.3136 வரும். ஆனால் நான் இந்த ஆன்டிலோக்கண்ட வசனம் எழுதுறேன். பட் அதே செயற்பாடு தான். ஆன்டிலோக்கன்றது என்னவோ அதே தான் செய்ய போகிறேன். இது யாருடைய மடக்கை? இந்த எண், இந்த தசம இந்த மடக்கை பெருமானம் எந்த எண்ணுடையது என்று கண்டுபிடிக்கணும். ஆனால் அதில் மடக்கை பெருமானம்ன்றது 2 பகுதியை கொண்டிருக்கு. முன்னுக்கு இருக்கிறால சிறப்பியல்வன்னு சொல்லுவோம், பின்னுக்கு இருக்கிறால தசமக்கூடன்னு சொல்லுவோம். தசமக்கூடத்தான் இலக்கங்கள் தர்றது. ஸோ மடக்கை அட்டவணைக்குள்ளே போயிட்டு நான் எந்த இலக்கங்களுக்கு மடக்கை அட்டவணையில் பெருமானம் காணும் போது 3136 வரும் என்று மடக்கை அட்டவணை இந்த உதவியோடு தேடப்போகிறேன். 31 இருக்குது, 36 காணலாம், 39 இருக்குது. சார் இது பின்னுக்கு இருக்குது, அதை பிடிக்கல, அது முன்னுக்கு இருக்கிறத தான் பிடிக்கணும். 3118 தான் நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். 3118 தர்ற இலக்கங்கள் எது? 20. அதேமாரி மேலே 20 இல்லை, அது 2 சைவர், அதே மாதிரி 5. ஆனால் எனக்கு எண்ணம் எத்தனை வேணும்? 31 36, எண்ணம் 18 வேணும். அந்த ரோவில் அப்படியே போகிறேன். 18 யார் தர்றாங்க அப்படின்னு பார்க்குறேன். 18 தர்றாள் இல்லை, 17 இருக்குது, 19 இருக்குது. இது நான் இதோட நுப்பாட்ட போகிறனாடி இதில் எது கிட்டன்னு தான் பார்க்கணும். 17 கிட்டத்தான், 19 கிட்டத்தான். சரி, நடுவில் தான் 18 இருக்குது. நீங்கள் 17 எடுத்தாலும் சரி, 19 எடுத்தாலும் சரி, 19 தர்ற இலக்கத்தை தான் பிடிக்கணும். ஆகவே 4வது இலக்கம் 8. ஆகவே 4வது இலக்கம் 8. 20, அதாவது 2 சைவர் 5 8 இலக்கத்துக்கு நான் மடக்கி எடுத்தாத்தான் 5 8 இல்லை 5 5 9 ரெண்டும் சரியா? 5 8 அல்லது 5 9க்கு நான் மடக்கி எடுத்தாத்தான் தசமக்கூடு 31 36 இருக்கும். ஆனால் சிறப்பியல்பு 0. ஸோ இருக்க வேண்டிய தசம் அந்த இடத்துலையே இருந்திருக்கணும். ஆகவே தான் சிறப்பியல்பு 0. லொக் 6ம் இதே மடக்கை பெருமானத்தை தருது. லொக் 2.08 இதே மடக்கை பெருமானத்தை தருதுண்டா. ஆகவே ஆர் சமன் 2.058 சென்டிமீட்டர். அதெல்லாம் சென்டிமீட்டர் கிணத்துல தந்தது நினைக்கிறேன். ஆகவே இவர் என்ன இலகுல வர போகிறார்? சென்டிமீட்டரில் வர போகிறார். அங்கே தந்ததெல்லாம் சென்டிமீட்டர் சம்மந்தப்பட்ட இலகு முன்னுக்கு. ஆகவே சென்டிமீட்டர். கேள்வி முடிஞ்சது உண்டா? இல்லை, அவசரப்படுறோம். இதை நாங்கள் முதலே மார்க் பண்ணி வச்சுருக்கணும். என்ன கேட்ட கேள்வி வாசிக்கைக்கே மார்க் பண்ணிடுவோம், மறந்து விடுவோம். இவ்வளோ கணக்கு செஞ்சு கொண்டு போவோம், அது மறந்துடும். கேட்ட கேள்வி முதலாம் தசமதானத்துக்கு திருத்தமாக தருகன்னா மட்டம் தட்டும். முதலாம் தசமதானத்துக்கு மட்டம் தட்ட போகிறோம்னா 2ஆம் தசமதான இலக்கம் 5. ஆகவே அங்கால வர்ற இலக்கங்கள் எல்லாம் நீங்கும் போது இதில் 1 கூடும். இதைக்காண்டி வெட்டி காட்டுறதில்லை, உனக்கு தெரியணும். 1 கூடினா 2.1 சென்டிமீட்டர் அப்படின்றது முதலாம் தசமதானத்துக்கு திருத்தமான விட. புள்ளித்திட்டத்துக்கு போகிற பிள்ளைகள் இதில் சமன்பாடு உருவாக்குறதுக்கு 4 மார்க்ஸும் மடக்கை அட்டவணைக்கு 6 மார்க்ஸும். சில நேரம்
5 5 கொடுக்குற சந்தர்ப்பம் இருக்குது. இந்த முறை மடக்கை தான் பெரும்பகுதி. ஸோ சமன்பாடு உருவாக்குறதுக்கு 4 மார்க்ஸும் மடக்கை அட்டவணைக்கு நாங்கள் 6 மார்க்ஸும் கொடுப்போம். சமன்பாடு உருவாக்குறதுல இந்த பிரதியிடலுக்கு இந்த கனளவு இந்த இது கோலத்தின் கனளவில் பிரதியிடுறதுக்கு 1 மார்க்ஸ், சமன்படுத்துறதுக்கு 1 மார்க்ஸ், மொத்தத்தில் இதில் 2 மார்க்ஸ். அதே மாதிரி இந்த 11 ஆர்கனம் சமன் 96 இல்லை ஆர்கனம் சமன் 96 கீழ் 11 இந்த வரி எடுக்கிறதுக்கு 1 மார்க்ஸ். இறுதி வடிவத்தில் இங்கே கொண்டு வந்து அந்த 2 வழியில் கொண்டு வந்தெல்லாம் காட்டி இந்த வரி அங்கே புத்தகத்திலே இருக்குது, பேப்பர்லேயே இருக்குது. ஸோ அதுக்கு மார்க்ஸ் இல்லை. இறுதி வடிவம் இதோட கொண்டு வந்து காட்டி இதை சரியான முறையில் கொண்டு வந்து சமர்ப்பிச்சிருந்தா 1 மார்க்ஸ். இந்த 4 மார்க்ஸ் வரும். சரி, நாங்கள் மடக்கை அட்டவணையை பயன்படுத்த போகிறோம்னா மடக்கை விதியை கொண்டு வரணும். மடக்கை விதிப்படி இதை விரித்தெழுதி இருந்தால், உண்மை சொன்னால் இதுக்கு வராது, இங்கே தான் வரும். மடக்கை விதிப்படி விரித்தெழுதி இருந்தால் உங்களுக்கு முழுமையான 1 மார்க்ஸ் வரும். இந்த 2ல் உண்டு, இந்த வழியும் சேர்ந்தால் முழுமையான உண்டு. சில பேர் அந்த 3ல் 1 உள்ளே இருக்கிற 2 பேருக்கும் கொடுத்துருப்பியம், அதுக்கும் சரி. அதாவது 3ல் 1 log 12.0 செயலு 3ல் 1 log 11 இந்த பிரக்கெட் உடைச்ச மாதிரி வரும், அதுவும் சரி. மடக்கை பெருமானங்கள் காண்றதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மார்க்ஸ் படி. 3ம் சரியாக இருந்தால் 2 மார்க்ஸ் கொடுங்க. 3ம் சரியாக இருந்தால் 2 மார்க்ஸ் கொடுங்கவா. ரைட், அதை சுருக்கி எங்களுக்கு அந்த விடையை கொண்டு வந்து இந்த 31.36 என்ற வடிவத்துக்கு கொண்டு வர்றதுக்கு 1 மார்க்ஸ். அதுக்கு பிறகு முரண்மடக்கி எடுத்து அந்த விட இது இந்த பெருமானம் வந்து முரண்மடக்கி எடுக்கிறதுக்கு 1 மார்க்ஸ். அதை கிட்டிய முழு எண்ணுக்கு மட்டம் தட்டி கொடுக்குறதுக்கு 1 மார்க்ஸ். மொத்தத்தில் மடக்கை பகுதிக்கு 6 மார்க்ஸ், முன்னுக்கு கனளவு கொள்ளள பகுதிக்கு 4 மார்க்ஸ். மொத்தத்தில் 10க்கு உங்களுக்கு எத்தனை? கொஞ்சம் கூடுதலான நேரம் எடுத்திருக்கு எனக்கு தெரியும். ஆனால் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் இந்த கேள்வியில் ஃபுல் மார்க்ஸ் எடுப்பீங்க.